ஏய் தமிழரசா, எங்கடா இருக்க? உன்னை நான் அந்த கரும்பு மில்ல வந்து பாக்குறதுக்கு அமிச்சேன்னு என்ன ஆச்சு? அது எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? ஆமா, அது வந்து 5 crores சொல்லியிருந்தாங்க. குழந்தை ஒரு வீட்டுக்குன்னு இப்போ ஒரு தம்பி வந்துக்கிறான். ஓகே, சரி. அவனுக்கு எதனா ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் சாமி. எந்த ஊரு? எந்த ஊர் தம்பி? எந்த ஊரு? காஞ்சிபுரம் சாமி. காஞ்சிபுரம். ஏதோ ஒரு பாப்பா கையில இருக்காரு, யாரு அது? அந்த குழந்தை அதான் ஆத்தா அம்மா எல்லாம் இல்லையா. அச்சிச்சோ. அந்த குழந்தை வச்சுக்கின்னு இப்போ பதம் பண்ணின்னு வரான். கேட்டான் போல. நான் எங்க ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க கிட்ட போய் நான் சொல்றேன் பாட்டு சொல்லிட்டு நான் எட்டுன்னு வந்தேன். சரி, நீ தம்பி விட்டாட்டுமா சார்? அப்படியா? அந்த தம்பியை கூப்பிடு. வா தம்பி. சாப்பாடு இல்லாத பட்டினா கிடக்குறாங்க சார். வயல பார்த்தேன், கையில இருந்து போனேன். அவன் பார்த்த உடனே எந்த ஊருப்பான்னு கேட்டேன். சரி. நான் வந்து காஞ்சிபுரம்னு சொன்னாப்புல. அது நேரிக்க நான் எங்க நாராயண ஐயா இருக்கிறாரு ஒருத்தர். சரி. எங்க சார் எல்லாம் வயக்காலில் தான் இருக்கிறாரு. சரி. நான் ரோட்டே வாப்பா, நான் கிட்ட வந்து இட்டுன்னு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் சார். சரி தம்பி, எந்த ஊருப்பா? காஞ்சிபுரம். கை குழந்தைய வச்சுட்டு வெயில நடந்து வரியாப்பா, எப்படிப்பா? சாப்பிட்டியா? இல்லைங்க ஐயா. குழந்தை சாப்பிட்டுதா? இல்லைங்க ஐயா. என்னப்பா நீ? ஏன் மனைவி மக்கள்லாம் எதுவும் இல்லையா? அதெல்லாம் விட்டு போயிட்டாங்க. சரி சரி. அறுமுகம் சொந்தக்காரம் பாக்குறதுக்கு ஆள் இல்லை. சரி. அது வரைக்கும் கிளம்பி வந்துக்கிறப்பல நம்ம இது மாரி இப்போ நான் இடத்துல போனா நான் சொல்றேன் பான்னு சொல்லி நான் இட்டுன்னு வந்தேன். நம்ம பண்ணையிலேயே வேலை போட்டுக்குது, அங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கட்டும். சரி, ஓகேவா? அங்கேயே நம்ம பண்ணையிலேயே வந்து வீடு இருக்கு, அந்த வீட்லயே சமைச்சு குழந்தைங்களோட சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துக்க. உனக்கு மாசம் வந்து 5000 ரூபாய் நான் தரேன். என்னால முடிஞ்ச உதவி இதுதான். நன்றி. நன்றி அறுமுகம். நன்றி ஐயா. தம்பி வாப்பா. அவரோட ஆயில் வச்சு இது வச்சுக்க, செலவு வச்சுக்க. நன்றி ஐயா. ஓகே, வச்சுக்க, செலவு வச்சுக்க. அண்ணாண்டு போய் பாரு, கடைக்கு போ, பொருள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுருங்க. நான் வந்துடுறேன், நான் வந்து பார்க்குறேன். சரி ஐயா. சரி, பார்த்து போயிட்டு வா.
இது எப்படி விளையாடனா இது உனக்கு தெரியலன்னா கூட நீ இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்படி பிடிச்சி எடுத்து போட்டுக்கலாம் எனக்கு இது விளையாடவே தெரியல நீ என் ஜென்மத்துல கத்துக்க மாட்டேடா செம்ம போச்சு அப்ப எனக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் பொம்பளை பசங்க விளையாடுறா நீங்களா கத்துக்க முடியாதுடா நான் எப்படி போடுவேன் ஏய் என்ன விளையாடுறீங்க நானும் வரட்டுமா ஏய் என்னப்பா விளையாடுறீங்க நானும் வரட்டுமா இது வேலை செய்யற பொண்ணா இது வந்தா நாங்களாம் வரமாட்டோம் இருங்க அந்த பொண்ணு வரலன்னா நானும் விளையாட்டுக்கு வர மாட்டேன் சரி வா நீ ஏன் பக்கத்துல வந்து உட்காரு பெரிய சண்டை வாங்க வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு வாங்க வாங்க நம்மள டைம் ஆயிடுச்சு ஓடி போயிடலாம் யாரும்மா இது புதுசா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க பொண்ணு நாராயண வீட்டுக்கு வந்திருக்குதாம்மா வேலை செய்ய அவங்க அம்மா கிடையாதான் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் வந்திருக்காங்க சரிம்மா